போனான். He goes out to welcome King David. இவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. What a great privilege. தன்னை தாழ்த்தின மனுஷன். One who humbled himself. தாவீது யோனத்தான் நிமித்தம் மேவிபோசேத்துக்கு தாவீது இரக்கம் பாராட்டின போது தன்னை உணர்ந்த தாழ்த்தின மனுஷன் தான் மேவிபோசேத். For the sake of Jonathan, David bestowed several favors upon Mephibosheth, and he was really grateful that King David did not take revenge but favored him. செத்த நாயை போல இருக்கிற எனக்கு தயவு பாராட்ட நான் எம்மாத்திரம். He said, who am I that I should receive the favor of King David? செத்த நாயை போல ஜீவிக்கிற நான். He confessed himself equivalent to a dead dog. தாழ்மையின் சிகரத்திற்கு தாழ்மையின் தாழ்விடத்திற்கு இந்த மனுஷன் போய்விட்டான். He had gone to the depth of humiliation. நானோ ஒரு செத்த நாய். He humbled himself. இவனுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. He said, oh, I am just like a dead dog, and now he has a favor. சுயபலத்திலே ஜீவிக்க முடியாதவன், One who could not live with his own physical strength. கிருபையையே சார்ந்திருக்கிறவன், The one who depended on grace of God all the time. தாவீதை எதிர்கொண்டு போனான். And he went out to meet King David. நீங்கள் நானும் கிருபையை சார்ந்திருப்போம். You and I need to depend on grace and grace alone. சொந்த பலத்திலே வேண்டாம். Let us not walk with our own physical strength. அவர் வீரனுடைய பலத்திலே பிரியப்பட மாட்டார். He does not take delight in the strength of a warrior. அவர் குதிரையின் கால்களிலே பிரியப்பட மாட்டார். He does not delight in the strength of a horse leg. அவருடைய கிருபையிலேயே சார்ந்து கொள்வோம். சொந்த பலத்திலே நிற்கிறோமா, கிருபையிலே சார்ந்திருக்கிறோமா? Are we standing on our own strength, or are we standing on the divine strength through the grace? அடுத்ததாக Next, பர்சில்லா என்கிற ஒரு மனுஷன். we also read about Barzillai. இதே அதிகாரம் 31 வசனத்திலே பர்சில்லா என்கிற மனுஷனை குறித்து படிக்க முடியும். We also read about Barzillai in verse 32. இந்த பர்சில்லாய்க்கு இப்படி ஒரு வியாக்கியானம் சொல்ல விரும்புகிறேன். I want to give an explanation to this man. பரிசுத்தவான்களின் குறைவிலே உதவி செய்தவன். This man ministered unto the needs of the saints when they had several needs. பரிசுத்தவான்களுக்கு உதவியாய் இருந்தவன். He was helping the saints of God. 2 சாமுவேலின் புத்தகம் 17 அதிகாரம் 27 முதல் 29 வரைக்குள்ள வசனத்தை வீட்டிலே போய் வாசித்து பாருங்க. Please read this man's contribution in 2 Samuel. தாவீதை பராமரித்தவன். He was taking care of David and his men. தாவீதுக்கும் அவனோடு இருந்தவர்களுக்கும் ஆகாரம் கொடுத்தவன். He gave food to David and his band. கீலேயாத்தியனாகிய பர்சில்லா என்று எழுதப்பட்டிருக்கிறது. The Bible talks about him as Barzillai from Gilead. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நமக்கு இருக்கிற பலத்திலே நம்முடைய பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்வோம். With all the strength, whatever strength we have, let us minister unto the saints. ரோமருக்கு நிருபக்காரன் அப்படிதானே எழுதுகிறார். ரோமருக்கு நிருபக்காரன் இப்படிதானே எழுதுகிறார். பரிசுத்தவான்கள் குறைவிலே நீங்கள் நிறைவு செய்யுங்கள். The one who wrote the epistle to the Romans, he says, you have been ministering unto the needs of the saints when they had their needs unmet. ராஜாவையும் ராஜாவின் குடும்பத்தையும் காப்பாற்றினவன். This Barzillai not only protected the king, he protected the king's family. ராஜாவின் குறைவிலே உதவி செய்தவன். He helped the king when he was in need. அந்த பாக்கியத்தை நாம பெற்றுக்கொள்வோம். Let us receive that blessing. பரிசுத்தவான்களின் உள்ளங்களை தேற்றுவோம். Let us bring encouraging news to the hearts of the saints. பரிசுத்தவான்களை இளைப்பாற பண்ணுகிற ஒனேசிப்போருவாய் மாறுவோம். Let us not create tension to saints, but let us remove tension from the saints. பர்சில்லாயின் வேலையை செய்வோம். Let us do the work of Barzillai. பரிசுத்தவான்களுக்கு வேதனை உண்டாக்க வேண்டும். Let us not create sorrow to the saints. பர்சில்லாயாய் மாறுவோம். Let us become Barzillai. 6 பேரை குறித்து படித்தோம். We read about 6 type of people. யூதா மனுஷர், The people of Judah, சிமேயி, Shimei, ஷீபா, yes, ஷீபா, and Ziba, பென்யமின் மனுஷர், Benjaminites, மேவிபோசேத், Mephibosheth, பர்சில்லாய், Barzillai. கடைசியாக கிம்காம். Finally, we also read about Kipcoin. கிம்காம் என்கிற ஒரு மனுஷனை குறித்து படிக்கிறோம். We also read about another man, Kimcoin. இவனை குறித்து அதிகமாக வேதத்தில் சொல்லப்படவில்லை. The Bible calls him as Chimkham, and we read about him in the Bible. ஆனால் பர்சில்லாய்க்கு பதிலாக கிம்காம் தாவீதோடு கூட வருகிறார். And instead of Barzillai, Kimkham comes. இந்த 7 பேருடைய சுபாவம் நமக்குள்ள இருக்கட்டும்.
Let us have the nature and characteristics of all the 7 people. இப்படிப்பட்ட மனுஷராக இருந்தார். Let us become this kind of people. தாவீது எதிர்கொண்டு திரும்பி வந்தது போல நம்முடைய மனவாளனாகிய இயேசு மேகங்களின் மேல் சீக்கிரமாய் வரப்போகிறார். Just like King David returned to the city of Jerusalem, our King Jesus is going to come back to the earth. அவர் நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தமாக்கி சீக்கிரம் வரப்போகிறார். He has prepared a place for us and he is going to come back very soon. ஏன் அவர் தாமதம் பண்ணுகிறார்? Why is he delaying? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். He is having a real long patience because he wants every single person to be saved. நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படி போயிருக்கிறவர் அதை முடித்தவுடனே சீக்கிரம் வரப்போகிறார். He is preparing the mansion and giving the finishing touches because that finishing work is taking time. His return is delayed. அவர் இப்பொழுது வரமாட்டார் என்று சொல்லி இருதயம் துணிகரம் கொள்ள வேண்டாம். Let not anyone become bold in their mind thinking he is not going to come immediately. அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். Let us become ready to meet him. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you have the desire to meet him? எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? How many of you have this increasing அவரை desire? எதிர்கொண்டு போகிற மனுஷராய் மாற விரும்புகிறேன். How many of you want to become நான் யூதா people who will go out and meet him? நான் யூதா மனுஷராய் மாற விரும்புகிறேன். I want to become like the people of Judah. சிமேயை போல மனம் திரும்ப விரும்புகிறேன். I want to repent and reconcile like Shimei. சீபாவை போல மாற விரும்புகிறேன். I want to become like Ziba. மேவிபோசேத்தாய் மாற விரும்புகிறேன். I want to become like Mephibosheth. பென்யமீன் மனுஷராய் மாற விரும்புகிறேன். I want to become like Benjaminites. பர்சில்லாவாய் மாற விரும்புகிறேன். I want to become like Barzillai. ஓ கின்காவாய் நான் மாற விரும்புகிறேன். I want to become like King Kong. எப்படியாயிலும் நான் அவரை தரிசிக்க விரும்புகிறேன். Somehow I must see him. என் இயேசுவை நான் காண விரும்புகிறேன். I want to see my Jesus. எத்தனை பேர் இந்த காலவேளை விரும்புகிறீர்கள்? How many of you have this desire in your வலது heart? கரத்தை உயர்த்துவீர்களா? Please lift up your right இந்த hand. வலது கரத்தை உயர்த்துவீர்களா? எப்படியாயிலும் நீர் வரும்போது உம்மை சந்திக்கணும் ஆண்டவரே. Lord, when you come, I must meet you. எப்படியாயிலும் நீர் வரும்போது உம்மை சந்திக்கணும் ஆண்டவரே. Lord, somehow I must meet you when you come. எப்படியாயிலும் நீர் வரும்போது உம்மோடு கூட எடுத்துக்கொள்ளப்படணும் ஆண்டவரே. Lord, I must be raptured when you return. காகல சத்தத்தோடு நீர் வரப்போகிறீர். You are going to come back with the sound of the trumpet. நானும் எதிர்கொண்டு வருகிற கூட்டத்திலே மாற வேண்டுமே. I should be in the group that is raptured. ஏமாந்து போகிற கூட்டத்தில் வேண்டாம். Not in the group of disappointed people. கைவிடப்படுகிற கூட்டத்திலே வேண்டாம். I should not be found in the group of forsaken people. எத்தனை பேர் ஆசிக்கிறீர்கள்? கர்த்தரை கேட்கலாமா? Please lift both your hand and ask the Lord. இந்த மனுஷருடைய சுபாவங்கள் எல்லாம் எனக்கு தாரும் ஆண்டவரே. Lord, give me the good nature of all these people. எப்படியாயிலும் என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. Lord, somehow prepare me. உம்மை சந்திக்க வேண்டும் ஐயா. Lord, if I have to meet you. உம்மை சந்திக்க வேண்டும் ஆண்டவரே. Lord, I must meet you, Lord. நானும் என் குடும்பமும் உம்மை சந்திக்க வேண்டும் ஆண்டவரே. Myself and my family, we must meet you. சந்திக்க வேண்டும் ஆண்டவரே. Lord, with my church, I must meet you. என்னை ஆயத்தமாக்கும். Prepare me. என்னை ஆயத்தமாக்கும். ராஜா வருகிறார். The king is coming. அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். Let's be ready to meet him. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. ராஜா எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும். கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். The message that the servant of the Lord had given today is very prophetical. இன்று தேவனுடைய ஊழியர் மூலமாய் கொடுக்கப்பட்ட தேவ செய்தி தீர்க்க தரிசன செய்தி. You should not take it lightly. அதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கூட கூடாது. Certain of the sentences which came out of him are very prophetical. அவர் சொன்ன சொற்றொடர்களிலே சில சொற்றொடர்கள் தீர்க்க தரிசன வார்த்தைகள். Some of the believers might laugh and think it is for others. சில விசுவாசிகள் நினைக்கலாம்
இவைகள் மற்றவர்களுக்கு நினைத்து சிரித்துவிட்டு நிறுத்தலாம். But not so. ஆனால் அப்படி அல்ல. It is a direct message to the people, straight to your heart. உங்களுடைய இதயத்திற்கு நேரடியாய் வந்த தேவ செய்தி. When he said about the wolves, don't look and here and there, somebody else. ஓநாய்கள் என்று சொன்ன உடனே மற்றவர்கள் ஓநாயை நினைத்து இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கக்கூடாது. Examine whether you have got characteristic of any wolf. வெளியிலே ஓநாய் இருக்கிறதா என்று பார்ப்பதல்ல, உள்ளுக்குள்ளே ஓநாய் சுபாவம் இருக்கிறதா என்று சோதிக்க வேண்டும். You know, among the believers, even among the servants of God, I can say there are characteristics of a wolf. விசுவாசிகள் மத்தியிலே, ஏன் ஊழியர்கள் மத்தியிலும் ஓநாயின் சுபாவங்கள் இருக்கிறது என்று என்னால் சொல்ல முடியும். Outwardly, they cover themselves with sheep's skin. வெளியரங்கமாக ஆட்டுத்தோல் போர்த்தி இருப்பார்கள். So looking from outside, people may think he is really a lamb. வெளியிலிருந்து பார்க்கிறவர்கள் நினைக்கலாம் இவர் உண்மையிலேயே ஒரு ஆட்டுக்குட்டி. But not so. ஆனால் உண்மையில் அப்படி அல்ல. He is covered by sheepskin, inwardly ravening wolves. ஆட்டு தோல் போர்த்திய பட்சிக்கிற ஓநாய். Remember that அதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். when the message of God comes to the church, we should not take it lightly and transferring it to somebody. ஆகவே தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது தேவனுடைய வார்த்தையை சாதாரணமாக நினைத்து அவருக்கு தான் பொருந்தும் இவருக்கு பொருந்தும் என்று நினைக்க கூடாது. Directly to some people. ஓநாய்களுக்கென்று கொடுக்கப்பட்ட செய்தி மனம் திரும்ப வேண்டும்.